வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு ஆய்வுக்கோவை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். ஆய்வுக்கோவையை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்றினார். மேலும் இந்த ஆய்வரங்கத்தில் மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திருமுருகன், லட்சுமி நாராயணன், அரசு செயலர் முகமது அசான் அபீது, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் முரளிதரன், தமிழ் வளர்ச்சி சிறக சிறப்பு பணி அதிகாரி கலைமாமணி, முனைவர் வாசுகி ராஜாராம் உட்பட தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ் வளர்ச்சி சிறக உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த தருணத்துல நாங்க இந்த அர்ஜென்டா வேற ஒரு வேலை இருந்தது. இந்த காலைல 10:15 மணிக்கு எங்களுக்கு இங்க வரதான் ப்ரோக்ராம். நானும் அமைச்சர் வருவாரு, எங்க சட்டப்பேரவை வருவாரு, எவ்வளவு எதிர்பார்த்துட்டோம். ஏன்னா இந்த தொகுதி என்னுடைய தொகுதியா இருக்கிறதுனால கட்டாயமா எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்க கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நான் 2 பேருக்காக துருவனுக்காக எதிர்பார்த்துட்டு கடைசியா இல்ல, இந்த சித்தர் மாநாட்டுல அவங்க 2 பேரும் பங்களிச்சது, நீங்க எல்லாம் பங்களிச்சு இந்த ஆய்வரங்கத்தில் நீங்க எல்லாரும் பங்களிக்கிறத ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க எல்லாரும் அதை பத்தி தெரிந்து கொண்டு சித்தர்களை பத்தி அறிந்து கொண்டு அவர் என்னென்னலாம் அவர்கள் ஆற்றினார்கள், அவர்கள் இறப்புக்கு பிறகு எப்படி இருக்குது நம்ம பூமி இருக்குதுன்னு நீங்க ஆராய்ச்சி செய்து அதன் பிரகாரம் அவங்க என்னென்ன கொள்கைகளை போயிச்சாங்களோ அந்த போதனை பிரகாரம் நீங்களும் கேட்டு நாம எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாகூர் அருகே உள்ள கொமந்தாமேடு கிராமத்தை சேர்ந்த மோகன சந்தரின் மகள் கனிஷ்கா தேசிய வில்வித்தை போட்டிகளில் பங்கேற்க அதற்குரிய கருவிகள் வாங்கித் தரும்படி ஜான்குமார் எம்எல்ஏ மகன் ரீகன் ஜான்குமாரை கேட்டிருந்தார். 50,000 ரூபாய் செலவில் அந்த கருவிகளை ரீகன் ஜான்குமார் வாங்கி தந்தார். அதன் மூலம் பயிற்சி பெற்ற கனிஷ்கா மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வந்தார். சமீபத்தில் மாநில அளவில் நடந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றார். விருதுடன் ரீகன் ஜான்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் தேசிய அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் பங்கேற்க உள்ளார். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய செடல் உற்சவத்தை முன்னிட்டு நயினார் மண்டபம் அன்னதான கமிட்டி சார்பில் வழங்கப்பட்ட அன்னதானம் சமபந்தி விருந்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களில் 42ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நயினார் மண்டபம் அன்னதான விழாக்குழு சார்பில் 14ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு அமிர்தமால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நயினார் மண்டபம் அன்னதான குழுவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டிக்கொள்ள இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த ஒரு பயனாளிக்கு 2வது தவணையாக ரூபாய் 1.60 லட்சமும் 12 நபர்களுக்கு 3வது தவணையாக தலா ரூபாய் 70,000 வீதம் ரூபாய் 8.40 லட்சமும் மொத்தம் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா ஆறுமுகம், குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் சிவா ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவை இளம் பெண்ணிடம் திருமண ஆசை காட்டி ரூபாய் 3.20 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த இளம்பெண் வரனுக்காக திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் அறிமுகம் இல்லாத நபர் செல்போனில் இளம்பெண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அதில் பேசிய நபர் அந்த இளம்பெண்ணை திருமணம் செய்வதாகவும் திருமணத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியா செல்வோம் எனவும் கூறியுள்ளார்.
ஆஸ்திரேலியா செல்வதற்கு விமான டிக்கெட் எடுப்பதற்காக ரூபாய் 3.2 லட்சம் அனுப்புமாறு கேட்டுள்ளார். இதனை நம்பி இளம்பெண் ரூபாய் 3,20,500 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு இளம்பெண்ணுக்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து இளம்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நேற்று முன்தினம் புகார் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கென்னடி நகர் ஸ்ரீ அரச மரத்தடி புத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் தொகுதி எம்எல்ஏ நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கென்னடி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அரசடி மரத்தடி புத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா இன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இந்த விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பாட்கோ மூலம் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பாட்கோ மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர், பாடசாலை வீதி, அண்ணல் அம்பேத்கர் நகர், முதல் வீதி ஆகிய பகுதிகளில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு 2 IS, 3 IPS அதிகாரிகள் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் IS அதிகாரிகளுக்கு உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி அகாடமியிலும், IPS அதிகாரிகளுக்கு ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமியிலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவர்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி IS அதிகாரிகளான அங்கித் குமார், பூஜா ஆகியோரும், IPS அதிகாரிகளான விபு கிருஷ்ணா, வினய்குமார் கச், சுருதி எரகட்டி ஆகியோரும் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் புதுச்சேரி அரசில் இணைந்து பணி செய்ய உள்ளனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் ராகேஷ் குமார் சிங் பிறப்பித்துள்ளார். மத்திய அரசின் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கலெக்டர் குலந்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் முழு பங்களிப்புடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிருமாம்பாக்கம், சேலியமேடு, பரிக்கல்பட்டு, இருளன் சந்தை, மணமேடு, பனையடி குப்பம், TN பாளையம், அபிஷேகப்பாக்கம், ஊசூடு, சுத்துக்கேணி ஆகிய 10 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. திட்டத்தை செயல்படுத்த மாநில, மாவட்ட மற்றும் கிராமப்புற அளவில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு கலெக்டர் குலந்துங்கன் தலைமை தாங்கினார். நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், சப் கலெக்டர் இஷிதா ரதி முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் TN பாளையம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஆகிய கிராமங்களின் கிராம வளர்ச்சி திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கலெக்டர் குலந்துங்கன் மாவட்ட குழுவினருக்கு விளக்கி கூறினார். மேலும் சமர்ப்பிக்கப்பட்ட 2 கிராமத்திற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததோடு மீதமுள்ள 8 கிராமத்திற்கு 1 மாத காலத்திற்குள் கிராம வளர்ச்சி திட்டத்தை இறுதி செய்து சமர்ப்பிக்குமாறு அந்தந்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மானிய விலையில் மீன்பிடி படகுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை மீன்வளத்துறை நீட்டித்துள்ளது. இதுகுறித்து மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2025ஆம் நிதியாண்டில் புதுச்சேரியை சார்ந்த மீனவர்களுக்கு கண்ணாடி நுண்ணிழை கட்டுமரம்,
இயந்திரமில்லா கண்ணாடி நுண்ணிழை கட்டுமரம் 50% மானியம் விலையில் வழங்கப்படுகிறது. இதில் பதிவு செய்யப்பட்ட வெளிப்புற இயந்திரம் பொருத்தப்பட்ட ஃபைபர் மீன்பிடி படகுகளுக்கு 50% மானிய விலையில் மாற்றுவதற்கான திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் அளிக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி நாளிதழ் மூலமாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. அதில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 5ஆம் தேதிக்குள் மீன்வளத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டிருந்தது. இதில் மீனவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் தேதி வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே திட்டத்தில் பயன்பெற விருப்பம் உள்ளவர்கள் மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தில் இருந்து விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தில் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களுடன் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் அடுத்த விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை மிரட்டி பணம் மற்றும் செல்போன்களை பறித்து சென்ற வழக்கில் 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்ததாக கடந்த 15ஆம் தேதி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உழற்கரை பகுதியைச் சேர்ந்த ஜோனதன், ஜே நகரை சேர்ந்த ரிஷிகுமார் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பணம், 2 செல்போன், பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.